ஹாய், இன்றைக்கி சண்டே. நான் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சேன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் தான் நம்ம வீட்டில் எடுத்திருந்தோம். அதை வந்து குழம்புக்கு தனியாக, பொரிக்க தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னும் ப்ரான்ஸை தான் க்ளீன் பண்ணலை. ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலான்னு எல்லோரும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நடுவில் வந்து குழம்பையும் வந்து அப்பயே வச்சுட்டேன். குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா எல்லாம் போட்டு பெரட்டி அதையும் எடுத்து வச்சுட்டேன். ப்ரான்ஸ் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரான்ஸை வந்து அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது ப்ரான்ஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரான்ஸுக்கும் மசாலா போட்டு அதையும் ஊற்றி அதை கிரேவி மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் அடுப்பில் சாப்பாடு போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபிஷ்ஷு வந்து ஊறி ரெடியாக இருந்துச்சு. அதையும் வந்து பொரிச்சிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். இன்றைக்கி செஞ்ச ப்ரான் கிரேவியோட ரெசிபி ஷூட் பண்ணினேன். நேற்றே வந்து அதை அப்லோட் பண்ணியாச்சு. அந்த ரெசிபி வேணுமா நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் அது தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெசிபி வீடியோவோட லிங்க் தரேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இன்றைக்கி சமைச்சேன். இதுதான் எங்கள் வீட்டோட சண்டே சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.